கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தாம் அனுப்பிய திருத்தூதர்கள் மீண்டுமாக வந்து அவரிடம் தங்களுடைய பணிகளை பற்றி தெரிவிக்கின்றார்கள். தங்களுடைய பணி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இன்னும் அவர்கள் என்ன செய்தார்கள், அதனால் என்ன விளைவு என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஒரு ஆய்வு நடத்துகின்றார்கள். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு அவர்களை அழைத்து, சரி, நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைக்கின்றார். பிறகு படகில் ஏறி அவர் தனிமையாக ஒரு இடத்திற்கு சென்ற பிறகும் கூட மக்கள் அவரை பின்பற்றுகின்றார்கள், வருகின்றார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அவர் போதிக்க தொடங்குகிறார். அவர்கள் மீது பரிவு கொள்கின்ற ஒரு ஆயனாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பணிகள் எல்லாம் எந்த மனநிலையில் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இறுதியாக வருகின்ற வரி நமக்கு உணர்த்துகின்றது. ஆயனில்லா ஆடுகள் போல இருந்தார்கள். ஆக ஆயன் ஆடுகள் என்ற அந்த உறவிலே தான் இந்த பணியானது அமைய வேண்டும். எனவே அடிப்படையிலே நாம் செய்கின்ற பணி வித்தியாசமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்வது போன்று இருக்கக்கூடாது. உதாரணமாக ஒரு மருத்துவ பணியை நாம் செய்கின்றோம். இந்த மருத்துவ பணி என்பது ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதில் நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு மருத்துவ சிகிச்சைக்கும் நாம் கொடுக்கின்ற நம்முடைய கிறிஸ்துவர்கள், நம்முடைய அருட்சகோதரிகள் நடத்துகின்ற அந்த ஒரு இடத்திலே கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். காரணம், ஆயன் ஆடுகள் அவர்கள் நமக்கு உரியவர்கள் என்ற வரையிலே அவர்களுக்கு நாம் சிகிச்சை கொடுக்கின்றோம், மருத்துவ உதவிகளை செய்கின்றோம். ஆனால் காசுக்காகவோ பணத்திற்காகவோ அல்லது புகழிற்காகவோ அல்லது எந்த ஒரு சுயநல எதிர்பார்ப்புக்காகவோ இல்லை என்பதை மனதில் கொண்டு நாம் செய்வோம் என்று சொன்னால், ஆயன் ஆடுகள் என்ற அந்த உறவின் அடிப்படையிலே நம்முடைய பணி, நம்முடைய சேவை அடைந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உணர்த்துகின்றார். நீங்கள் இவைகளெல்லாம் செய்கின்ற பொழுது நீங்கள் ஆயன் ஆடுகளுக்கு செய்கின்ற மனநிலையோடு செய்யுங்கள். அதற்கு அடிப்படையாக என்ன வேண்டும் என்று சொன்னால், மக்கள் மேல் அக்கறை வேண்டும், மக்கள் மேல் உங்களுக்கு ஈடுபாடு வேண்டும், மக்கள் மேல் உங்களுக்கு அன்பு வேண்டும். அதைத்தான் எல்லாவற்றையும் சேர்த்து பரிவு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆயனில்லா ஆடுகளைப் போல அவர்கள் இருந்ததால் அவர்கள் மீது அவர் பரிவு கொண்டார். பரிவின் அடிப்படையில் தான் மற்ற எல்லா பணிகளும் எல்லா சேவைகளும் தொடர்கின்றன என்பதை நாம் உணர்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற உதவிகள், நாம் செய்கின்ற பணி சேவைகள் எல்லாம் மக்கள் மேல் கொண்டிருக்கின்ற அந்த பரிவு, அன்பு, இரக்கம், இதன் அடிப்படையில் அமைய வேண்டுமே ஒழிய வேறு எந்த ஒரு அடிப்படையிலும் அது அமையக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அது இறைவனுக்கேற்ற சேவையாக இருக்கும். ஆயன் ஆடுகள் என்ற உறவின் அடிப்படையிலே அமைந்த ஒன்றாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே உணர்த்துகின்றார். எனவே சிறிய ஒரு பணியாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அது இறைவனின் சார்பாக நாம் செய்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ, நம்முடைய உதவி உயர்ந்த எண்ணம் கொண்டதாக இருக்க இந்த திருப்பலியிலே நமக்காக, நம்முடைய எண்ண உயர்வுக்காக செபிப்போம். ஆமென்.